கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரே ஒரு தக்காளி பழமோ அல்லது ஒரு கொய்யா பழமோ அல்லது அத்தி பழமோ இல்லைன்னா லைமோ, இப்படி எந்த வகை பழங்களாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஏராளமான விதைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம தானியங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு பீன்ஸோ காராமணியோ கடுகோ வெந்தயமோ அந்த மாதிரி எத்தனையோ விதமான தானியங்கள் இருக்குதுங்க. ஒரே ஒரு விதைக்குள்ள வேர் இருக்கு, கிளை இருக்கு, தண்டு இருக்கு, இலைகள், கிளைகள், பூ, காய், கனி, இல்லை அவ்வளோத்தையும் ஆண்டவர் அந்த ஒரு விதைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த விதைக்கு தெரியுமா எனக்குள்ள இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? கடவுளுக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த ஒரே ஒரு விதை தான். நீங்கள் என்னைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு விதை தான். அந்த விதைக்கு உள்ள இத்தனை விஷயத்தையும் வச்சு எவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்கிறாங்க இல்லை? ஒவ்வொரு விதையும் பூமியில விதைக்கப்படும் பொழுதோ அல்லது புதைக்கப்படும் பொழுதோ அது லட்சக்கணக்கான பலனை கொடுக்குது இல்லை? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லை? அதே போலதான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பலவிதமான டேலண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், தன்னம்பிக்கை, இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். நம்மளால எத்தனையோ பேர் ஆறுதல் அடைகிறாங்க, நம்மளால எத்தனையோ பேர் உணர்வு அடைகிறாங்க, எவ்வளோ பேர் புத்திமதி அடைகிறாங்க, எவ்வளோ பேர் நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க. இல்லை, நம்மளால என்ன முடியுமோ நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சமாதானத்தை பாதையில் நடத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்ல. அது மட்டுமா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், குடும்பம், நமக்கு நல்ல அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, உடன்பிறப்புகள், கணவன்மார்கள், நமக்கு என்ன குறை வச்சுருக்காங்க கடவுளில்? என்னைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்குறோமா? ஆனால் நம்மளால கடவுளுக்கு என்ன யூஸ்? நத்திங். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகளை அவர் சமூகத்தில் அவருக்காக விதைக்கும் பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் சமூகத்துக்கும், சமுதாயத்துக்கும், குடும்பத்துக்கும், தேவனுக்கும், தேவராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இன்னும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Have a blessed day. God bless you. Bye-bye.